நீ மனம் திருந்த மாட்டாயோ? உலக வாழ்க்கை பெரியதென்று உறவை மறந்தாயோ? பணம் பதவி பெருமைக்காக உன்னை இழந்தாயோ? உலக வாழ்க்கை பெரியதென்று உறவை மறந்தாயோ? பணம் பதவி பெருமைக்காக உன்னை இழந்தாயோ? சிலுவை சுமந்த இயேசுவின் கண்ணீர் உன்னை அழைக்குது. திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மண்ணுக்கு போகும் மனிதா, நீ மனம் திருந்த மாட்டாயோ? சுமைகள் சுகம் என்று நீ சுமந்தாயோ? தவறின் பாதை உண்மை என்று நீ நடந்தாயோ? பாவ சுமைகள் சுகம் என்று நீ சுமந்தாயோ? தவறின் பாதை உண்மை என்று நீ நடந்தாயோ? மன்னிப்போடு காத்திருக்கும் இயேசு உன்னை அழைக்கிறார். திரும்பி வா, திரும்பி வா நம் தேவனிடம். மண்ணுக்கு போகும் மனிதா, நீ மனம் திருந்த மாட்டாயோ? மண்ணுக்கு போகும் மனிதா, நீ மனம் திருந்த மாட்டாயோ? மனிதமே மனிதமே மனம் திரும்பிடு. மனிதமே மனிதமே மனம் திரும்பிடு. மண்ணுக்கு போகும் மனிதா, நீ மனம் திருந்த மாட்டாயோ? ஆமேன், ஆமேன், ஆமேன். சங்கம வானொலியின் வார்த்தைகளின் வெளிச்ச நேரம். இந்த வார்த்தைகளின் வெளிச்ச நேரம் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து 10 மணி வரை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டு வருகின்றது. சங்கீதம் 33:6 சொல்கிறது, சங்கீதம் 33:6, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகளும் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரி சகோதரியே, இன்று பல கோடியான மக்கள் பசி, பட்டினி, வியாதி என்றும் இருளுக்குள்ளும் வாழ்ந்தும் மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை தேடி போக வேண்டியது வெளிச்சத்தின் பிள்ளையாகிய நாங்களே. அவர்களின் சரீர பாசி, ஆத்மா பாசி தீர்க்க, இருளிலிருந்து ஒளிக்குள் அழைத்து வர இன்று சிந்தித்து ஆராய்ந்து நிதானித்து ஆவியில் நிறைந்து இன்று செயல்படுவோமாக. இன்று அன்றாடம் நம்மை ஜீவப்படியாய் இருந்து நமது சுயத்தை சாகடித்து தேவ சித்த செய்ய நாம் வார்த்தையின் வெளிச்சத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமேன், ஆமேன், ஆமேன். தொடர்ந்து நாங்கள் நிகழ்ச்சி செல்வோம். இன்றைய நாளிலே ஆரம்ப ஜெபம்
வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாட வருகிற சிஸ்டர் கர்ணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. சங்கீதம் பிரத மகேந்திரன். இன்று சங்கீதம் 139 சங்கீதம் 1-8 வரை. ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் டொலி கல்கரி. கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக சிஸ்டர் ரஜன் அரங்காரமணி வான்கூவர். இன்று 7:30 முதலாவது செய்தி பாச விக்டர் போல் இந்தியா. 7:30 பாச மார்டின் இந்தியா. 8 மணிக்கு பாச ஜோன் போல் ஆனந்த். ஜோன் போல் சமூகம் அளிப்பாரோ தெரியவில்லை. அவர் வந்தால் அவருடைய செய்தியை கேட்க முடியும். நாங்கள் ஒரு சிறு ஜெபத்தை எடுத்து சிஸ்டர் கருணா அழைப்போம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த வார்த்தைகளின் வெளிச்சம் இருளான மக்களுக்கு செல்ல, இருளான நாடுகளுக்கு செல்ல நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, நாங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு பாடத்தோடும் அது பாதப்படியிலே வந்திருக்கிறோம். நீ எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவனே, இன்றைய நாளே கையிட்ட செய்யும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஒவ்வொரு வார்த்தையிலும் ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும். நீதான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள ராஜா சங்கமி வானொலியின் மூலம் இந்த வார்த்தையின் வெளிச்சத்தை நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாக சொல்லிக்கிறேன். தொடக்கம் முதல் முடியும் வரை எந்த வித தடைகளும் வராதபடி சுவாமி நீ பாதுகாத்து ஆசீர்வதித்து வளர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, தேவ பிள்ளைகள் நாட்டுக்காக இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபங்கள் எடுக்கும்போது சுவாமி இந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்று நாளே வார்த்தை கொடுக்கிற தாசர்கள், தாளந்தை கொடுக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், 110 நாளில் கேட்கிற பிள்ளை அனைவரையும் ஆசீர்வதித்து நீர் இன்றைய நாளை ஆசீர்வாதமாக ஒரு மனமகிழ்ச்சி நாளாக வார்த்தையில் வேறொன்றி கணெடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். என்று முதலாவதாக இந்த வார்த்தைகளின் வெளிச்சத்துக்காக ஜெபித்து ஆவியான ஒரு பாடலை கொடுத்திருப்பார். அந்த பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வருகிறார் சிஸ்டர் கருணா அவர்களை வார்த்தை வெளிச்சத்தின் சார்பிலும் சங்கம வானொலி நிலையத்திலும் சார்பிலும் அவளை வரவேற்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் எஸ்தர் கருணா. Praise the Lord, Uncle. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளிலே ஜெபியுங்கள், வார்த்தை வெளிச்சத்துக்காக ஜெபியுங்கள், இஸ்ரேல் நாட்டுக்காக ஜெபியுங்கள், கடந்துற பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள், கேட்டுக்கொண்ட பிள்ளைகளுக்காக ஜெபியுங்கள். இப்ப கூட ஒப்பு கொடுக்க சிஸ்டர் நீங்க வழி நடத்துங்கள். ஆமென். Amen. God bless you. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆராதனைக்குரியவரே நன்றியப்பா. நீதியின் நியாயமும் செய்கிறவரே உமக்கு நன்றியப்பா. ராஜாக்களின் இதயத்தை கடினப்படுத்தி கர்த்தர் உம்முடைய செயல்களை உம்முடைய சித்தத்தை இந்த பூமியிலே நீர் நடத்தி கொண்டிருக்கிறதை அறியாதபடி வாழ்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்படாத மக்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நாளிலும் கர்த்தாவே ஒவ்வொரு தேசமும் தத்தளித்து கொண்டிருக்கிறது கர்த்தாவே. அப்பா, தகப்பனே, யுத்தங்களின் செய்திகளை நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஆண்டவரே. கடைசி காலங்களில் எல்லாம் நடக்கும் என்று உம்முடைய வார்த்தை சொன்னபடியே எல்லா வார்த்தைகளும் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை என்று உம்முடைய வார்த்தையின்படியே கர்த்தாவே ஒவ்வொரு காரியமும் கர்த்தாவே இந்த பூமியிலே நிறைவேறி கொண்டிருக்கிறது. நாங்கள் உமக்கு பயந்தவர்களாய் உம்முடைய சன்னிதானத்திலே கர்த்தாவே உம்முடைய நித்திய ராஜ்யத்துக்கு எங்களை தகுதிப்படுத்தும்படியாய் நாங்கள் உங்களுடைய ஜெபிக்கிறோம். எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க அப்பா. ரட்சிப்புக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு சிருஷ்டியையும் கர்த்தர் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அந்த ஆத்துமாக்களை சந்திக்கும்படியாய் ஆயத்தப்படுத்துகிற ஒவ்வொரு மனிதனையும் கர்த்தாவே நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய சத்தியத்தை சுமந்து போகிறவர்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாய் கட்டளையிடப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நாங்கள் நிற்பதும் நீர் மூலமாக அதிருப்பதும் உம்முடைய மகா சுத்த கிருபை ராஜா தகப்பனே. அது போல இந்த உலகத்திலே கர்த்தாவே ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பையும் உம்முடைய ஆசீர்வாதத்தை உணர்ந்து கொள்ளும்படியாய் எல்லாரையும் எதிர்பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். கேட்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க, ரட்சிப்பு உடையது ஆண்டவரே. அப்பா, எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே.
அப்பா இந்த ரேடியோவை நடத்துகிற சௌரன் லெஸ்லி பிரதற்காக அவருடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காக அவருடைய ஜெபிக்கிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக கத்தரும்படிய கிருபை அவர்களோடு எப்போதும் கூட இருக்க வேண்டுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்துள்ளபடியாக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த மந்திரணங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். சுகம் ஆரோக்கியம் பலம் கொடுத்து முடிய ஊழியத்தை செய்யும்படியாய் கத்தர் நீர் தவ பலத்தை கொடுக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எனும் டோலிக்காக சாரி ரஞ்சினி அலங்காரமணிக்காக எனும் சுபா இளங்குக்காக அவர்களுடைய குடும்பங்களுக்காக அவருடைய தேவைகளுக்காக உம்முடைய ஊழியத்துக்காக தங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிற சௌகரியங்களை மென்மேலும் ஆசிர்வதிங்க. உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்புங்க. சுகம் பலம் ஆரோக்கியத்தினாலே நிரப்புங்க. குடும்ப காரியங்களே அப்பா மன விருப்பங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆராய்ந்தவரே தகப்பனே. உம்முடைய மனுஷனுடைய ஆவி கத்த தந்த தீபமாயிருக்கிறது. அது உள்ளத்தில் உள்ளவைகளை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு தந்த தீபம் கத்தாவே அது எப்போதும் மங்கி எறியாத தீபமாய் எப்போதும் உமக்காக இருந்து கொள்கிற தீபமாய் அந்த சவர்களோடும் கூட இருந்து வழி நடத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து ஊழியத்தை செய்கிற ஒவ்வொருவரையும் இந்த இடத்திலே வந்து வார்த்தைகளை கொடுக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரன் அவருடைய சபைகளை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருச்சித்தம் அவர்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றும் உமக்காக தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் கவனமாய் கத்தர் உம்முடைய வார்த்தையின்படியே நடந்து ஆத்துமாக்களுக்காக தங்களுடைய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. அப்பா நீங்க பச்சாபாதம் இல்லாத தகப்பன் ஆண்டவரே. அப்பா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று இல்லாதபடி நீர் எல்லாரையும் மண்டை இழுத்து கொள்ள வல்லமை உள்ளவராயிருக்கிற தகப்பனாயிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையுடைய இருதயத்திலும் நீங்கள் குடியிருக்கிறவராயிருக்கிறீங்க ஆண்டவரே. அவர்களுடைய குடும்பத்தை உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, இழுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாரையும் ஆத்மா பாரமாய் கத்தாவே உம்முடைய சபைகளிலே எல்லா பின்மாற்றத்தில் உள்ள மக்களும் வந்து சேரும்படியாய் அந்த மக்களை விசாரிக்கும்படியாய் நீர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற எல்லாரையும் உம்முடைய இருக்கிற தலை ஆசிர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. குடும்பத்தின் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க. அப்பா தகப்பனே, இந்த உலகத்தின் அதிபதியான சாத்தானுடைய கரங்களில் இருந்து எல்லா ஜீவனையும் மீட்டுக் கொள்ளும்படியாய் கத்தர் அவர்களோடு நீர் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் சுபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க. இஸ்ரவேல் மக்களை உடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அப்பா அங்கு கேட்கிற யுத்தங்களுடைய செய்திகளை கேட்டு அவர்கள் கலங்காதபடி மேசியா நீர் வந்து விட்டதை உணரும்படியாய் அவர்களோடு கூட இருங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே, மெசியா இனிமேல் தான் வரப்போகிறார் என்ற எதிர்பார்ப்போடு அவர்கள் செய்கிற எல்லா நியாயப்பிரமான காலத்து காரியங்கள் எல்லாவற்றிலிருந்து அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா தகப்பனே. இந்த அந்த கிறிஸ்துவ 7 வருட ஆட்சியின் போது கத்தர் இந்த ஜனங்கள் அந்த அவனுடைய கரங்களுக்குள்ளே அகப்படாதபடி ரட்சிப்பை காணட்டும் ஆண்டவரே. உடைய வருகையிலே, உடைய ரகசிய வருகையிலே எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டுமாக நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை கரை திரையற்றவர்களாய் இஸ்ரவேல் மக்களின் கரை திரையற்றவர்களாய் கத்தாவே அவர்களை நீங்க பாதுகாக்கும்படியாய் நாங்கள் கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசிர்வதிங்க. அது போல அயலுள்ள ஒவ்வொரு நாட்டு மக்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த தேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதப்பா. அப்பா உம்முடைய வார்த்தை கத்தாவே அந்த தேசங்கள் எருசலேம் நகரத்தை கடைசி நாளில் மிதிக்கும் என்று சொன்ன அந்த பிரஜாதியாரால் மிதிக்கப்படும் அந்த தேசம் கத்தாவே உம்முடைய மக்கள் அறியாமல் செய்கிற தவறுகளை மன்னித்து அவர்களுக்கு கண்டித்து உணர்த்துங்க. அந்த இடத்திலே அநேக ஊழியங்களை பெருக பண்ணுங்க. உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும் ஆண்டவரே. மனிதர்கள் அழித்து போடாதபடி கத்தர் உம்முடைய அன்பினாலே எல்லாரையும் பாதுகாக்கிறது போல அவர்கள் மனம் திரும்பும்படியாய் உம்முடைய சத்தியம் கடந்து போகட்டும். குழந்தைகள், வாலிபர்கள், வயோதிபர்கள் எல்லாரும் கலக்கத்தோடு அந்த இடங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் சுவாமி. எல்லாரையும் விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். வேலைகளுக்காக சென்ற ஒவ்வொரு குடும்ப அங்கஸ்தவர்களும் அப்பா மீண்டும் தங்களுடைய குடும்பங்களோடு சேரும்படியாய் கத்தர் மனம் இறக்க வேண்டுமாக செபிக்கிறோம். யுத்தத்துக்காக கடந்து போயிருக்கிற
அந்த குடும்ப உறுப்பினர்களுக்காக கலங்கி கொண்டிருக்கிற குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க அப்பா. எல்லாரையும் உடைய இரத்த கொட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ள வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இது கடைசி காலம், இனி காலம் செல்லாது என்று சொன்னபடி கர்த்தாவே, எல்லாருடைய மனம் திரும்புதலும் ஒவ்வொருவருடைய கரத்திலும் உண்டு. எல்லாரும் புறப்பட்டு சத்தியத்தை சொல்ல கர்த்தர் நீர் எல்லாருடைய இதயங்களையும் ஒவ்வொருபடியாய் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். தொடர்ந்து எல்லாரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க. தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருளுங்க. உணவு உடை உரை கொடுத்தருள வேண்டுமாக செபிக்கிறோம். இந்த கனடா தேசத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த தேசத்தை ஆளுவர்களை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஞானமாய் நடக்க கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் யுத்தத்துக்கும் பஞ்சகாலத்துக்கும் தப்பு வைக்கிற தகப்பன் ஆண்டவரே, எங்கள் எல்லாரையும் உடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இலங்கை தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த தேசத்தை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் நீங்க அறிவிங்க ஆண்டவரே. எல்லா புலாங்கானவனையும் அக்கினி அஸ்திரங்களுக்கு தப்பி வைக்கும்படியாய் கர்த்தர் அந்த தேசத்தோடும் கூட இருக்க வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அழுகை செய்கிறவரை ஒப்பு கொடுக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நீதி நியாயமாய் நடக்கிற அந்த அதிபதிக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து அவரையும் அவருடைய குடும்பங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே, சிறைச்சாலையில் இருக்கிறவர்கள் அந்த சிறை கதவு கூட உம்முடைய சத்தியத்தை அறியட்டும். அப்பா, ஊழியங்கள் அந்த இடத்துக்கு கடந்து போய் அந்த ஜனங்களை விடுதலையாக்க வேண்டுமாக நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அது போல வைத்தியசாலையில் இருக்கிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை அறியும்படியாய் அப்பா, எல்லாரையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவியோ தாசையுமாய் மன உருக்கத்தோடு அந்த இடத்துக்கு கடந்து போய் அவர்களை விடுதலையாக்கும்படியாய் ஊழியங்களை ஆயத்தப்படுத்துங்க. வியாதி படுக்கைகள் எல்லாவற்றையும் நீர் மாற்றி போடுகிறவர், நீர் பரம வைத்தியன் என்பதை அவர்கள் அறியட்டும் ஆண்டவரே. அதுபோல போதை வஸ்துகளுக்கு அடிமையானவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். குடும்பங்களை விட்டு அவர்கள் தங்களுடைய சிந்தைகளை குழப்பி கர்த்தாவே எல்லாவற்றையும் இழந்து போயிருக்கிற இந்த நேரத்திலே நீர் அவர்களுக்கு ஒளியாய் வந்தவர் என்பதை அறியும்படியாய் மனக்கண்களை திறந்து கொடுங்க, தெளிந்த புத்தியை கொடுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. எல்லாவற்றையும் பொறுப்படுங்க. இந்த கருவியில ஒன்றோடு கூட இருங்க. எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்யும்படியாய் உம்முடைய திருப்பாத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லாரையும் பரிசுத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அப்பா. எங்களுடைய ஜெபங்கள் துபம் போல உம்முடைய சமூகத்துக்கு வந்து எட்டுவதாக ஆண்டவரே. அப்பா, எல்லாருக்கும் நீர் மன்னிக்கிற தகப்பனாயிருக்கிறீர். தெரிந்தும் தெரியாமல் செய்த பாவங்களையும் மன்னித்து எப்போதும் நீர் எங்களை அரவணைக்க காத்திருக்கிறவர் கர்த்தாவே. தகப்பனே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சிட்சிக்கிறது போல எங்களை நீர் சிட்சிக்க காத்திருக்கிறவர். எங்களை விட்டு கொடுத்து உம்முடைய திருப்பாதத்தில் நாங்கள் சரணடைகிறோம். எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றையும் அன்பர் இயேசு கிறிஸ்துவின் பார்த்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் தருகிறோம். துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. பாலும் தேனும் ஓடும் பரம கானான் செல்கின்றோம். பாலும் தேனும் ஓடும் பரம கானான் செல்கின்றோம்.
எகிப்தை மறந்து விட்டோம், அதை நாம் திரும்பியே பார்க்க மாட்டோம். எகிப்தை மறந்து விட்டோம், அதை நாம் திரும்பியே பார்க்க மாட்டோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. இரவிலும் பகலிலும் நீர் அக்கினி மேக ஸ்தம்பமையா. இரவிலும் பகலிலும் நீர் அக்கினி மேக ஸ்தம்பமையா. எங்களை நடத்துகின்ற ஞான கண்மலையும் நீரே. எங்களை நடத்துகின்ற ஞான கண்மலையும் நீரே. ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. அஞ்சி அஞ்சி வாழும் பாவ அடிமைகளாயிருந்தோம். அஞ்சி அஞ்சி வாழும் பாவ அடிமைகளாயிருந்தோம். பஸ்காடா நீர் பலியாய் எமை மீட்டீர். பஸ்காடா நீர் பலியாய் எமை மீட்டீர். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனை செய்வோம், உம்மை அன்பாய் போற்றிடுவோம். ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. துதியின் மத்தியில் வாசம் செய்பவரே, உம்மை துதித்து நாங்கள் மகிழ்கிறோம் ஐயா. ஆராதனையில் பிரியம் உள்ளவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. Praise Lord, uncle. ஆமென், ஆமென். நன்றி சிஸ்டர் கருணா. இன்றைய நாளிலே நாடுகளுக்காக வார்த்தை விஷயத்துக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு அருமையான ஆராதனை பாடல். ஆராதனையில் பிரியமுள்ளவரே, நம்ம குறித்து ஆண்டவருக்கு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு உண்டு. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். இதை கேட்டுக்கொண்ட சகோதரி சகோதரியே, கர்த்தர் எதற்காக நம்மை ஏற்படுத்தினார்? எதற்காக நம்மை இவ்வளவு சிருஷ்டித்தார்? அவரை துதிப்பதற்காகவே, அவரை ஆராய்ப்பதற்காகவே. எந்த நோக்கத்துக்காக நம்மை உண்டாக்கினாரோ அந்த நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆவலோடு எதிர்பார்க்கிறார். நாம் அவரை துதித்து ஆராதிக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய விருப்பம், ஏக்கமெல்லாம். இதை தவிர வேறொன்றையும் அவருடைய நம்ம எதிர்பார்க்க வேண்டும். அருமையான ஆராதனை பாடல் பாடி தேவன் நாமத்தை படுத்துங்கள். கர்த்தர் உங்களே உங்கள் ஊழியர்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். ஆமென். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. இதுவரை நேரமும் வார்த்தையின் வெளிச்சத்துக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஆராதனையின் பிரியமுள்ளவர் அழகிய பாடலை பாடி இதோட நாமத்தை மயப்படுத்தும் சிஸ்டர் கருணா ஸ்காப்ரோ ஒன்டாரியோ. தொடர்ந்து சங்கீதம் கலையத்திலிருந்து இன்றைய நாளில் சங்கீதம் 139 1-8 வசனங்கள். சங்கீதம் 139 1-8 வசனங்கள். பக்கம் பழைய ஏற்பாடு 757. இரா தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்கார்தலையும் என் நிலந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும். என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே, அது எல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர்.
முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கே இருக்கிறீர். ஆமென். இதுவரை சங்கீதம் 139 1 8 வசனங்களை வாசிக்க கேட்டீர்கள். தொடர்ந்து ஊழியருக்கான ஜெபம். சங்கம வானொலியிலும் வார்த்தைகளின் வெளிச்சத்திலும் நித்திய வெளிச்சத்திலும் வார்த்தையை கொடுக்கிற ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து ஒரு பாடலை பாட வருகிறார். கேல்கரியிலிருந்து சிஸ்டர் டோலி அவர்களை வார்த்தையின் வெளிச்சத்தின் சார்பில் அழைப்போமா? பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி. பிரைஸ் லார்ட் ஐயா, பிரைஸ் லார்ட். ஆமென். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். இன்றைய நாளே ஊழியர்களுக்காக ஜெபித்து அவர்களை ஆசீர்வதித்து சபைகளை ஆசீர்வதித்து ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மாமியப்படுத்துங்கள். ஆமென், 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 ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. அந்த வார்த்தையின் வெளிச்சத்துல எங்களுக்கு உங்களுடைய வார்த்தையை அனுப்பி எங்களை யாவரையும் ஆசீர்வதித்து தரப்போற உங்களுடைய கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். யாவரையும் உங்களுடைய சித்தத்தின்படி நடத்துங்க. ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்பது மட்டுமில்ல ஆண்டவரே, அதன்படி எங்கள் ஜீவியத்துல அதை நாங்கள் போட்டு நாங்கள் உங்களுக்கு உரியவராக மாற்றி எங்கள் ஜீவியத்தை இன்னும் அதிகமாக உங்கண்டையில் இழுத்து கொள்ளும்படியாக ஜபிக்கிறேன். வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. நீங்க கண்மலையை பிறந்து உங்கள் ஜனங்களின் தாகத்தை தீர்த்திர ஆண்டவரே. அப்பா, செங்கடலை நீர் பிறந்து உங்கள் ஜனங்களை நடத்தி சென்ற தகப்பனை இப்பொழுது படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாமம் அதிசயம், இன்றும் அற்புதம் செய்திடுவீர். அதுக்காக நன்றி செலுத்துறேன் அப்பா. இந்த மாலை நேரம் உங்கள் யாவரையும் உங்களுடைய திரு கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். வரப்போற செய்தியை கொண்டு வர ஒவ்வொரு ஊழியக்காரரையும் பாஸ்டர்ஸையும் உங்களோட கருத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. இந்த புதிதான வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதித்து தரப்போடைய கிருபைகளுக்கு நன்றி. இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்புல நிலைத்து நிற்பதற்கு உங்க அபிஷேகத்துல நாங்கள் உங்களோட அபிஷேகத்தை அனுப்பி உங்களுடைய கிருபையில நிற்பதற்கு இன்னும் அதிகமாக யாவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜபிக்கிறேன். உங்களுடைய நாம மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் மூலம். என்னை தாழ்த்தி என் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமென், ஆமென், ஆமென். சர்வசிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வசிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றும் பணிந்து தொழுவோம். Hallelujah. 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 Amen. வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். Hallelujah. 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 Amen. கத்தரின் கிரிகைகள் நாங்கள், கிருபை எங்கள் மேல் ஊற்றுவீரே. அவியாத்மா சரீரம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாமல் கற்பீரே. Hallelujah. Hallelujah.
எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கின்றோமே, எங்குகிறோமும் ஆசீர் பெறவே, எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே, எங்கள் இதயத்தையும் மீடம் படைக்கின்றோமே, எங்குகிறோமும் ஆசீர் பெறவே. Hallelujah. 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 Amen. ஆமென். கர்த்தர் ஒருவரே மாமிசமான யாவர்க்கும் தேவனாகிய கர்த்தர். அவர் மட்டுமே எல்லாற்றையும் சகலத்தையும் எங்களுக்கு அற்புதமாக அவருடைய வார்த்தையின் மூலமாக எங்களை ஆசீர்வதிக்க கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாங்கள் தேவ பயத்தோடு தாழ்மையாக்கி எங்களோட வாழ்க்கையை நாங்கள் தாழ்மைப்படுத்தி அவருடைய பழிப்பிடத்தில் நாங்கள் ஒவ்வொரு நிமிடம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் பெரியவராக இருந்து அதிகமான ஆசீர்வாதத்தை எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்படியா யாவருக்கும் ஜெபித்து அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக மறுபடியாக ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் மூலம் என்னை தாழ்த்தி என் பிதாவே நன்றி. இயேசுவே நன்றி. ஆமேன் 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 ஐயா. ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் டோலி. ஊழியருக்காக பாடப்பட்டு ஜெபித்து சர்வ சிருஷ்டிக்கு என்ற பாடலை படித்து இந்த பாடலே வார்த்தை என்று மாறாதே என்று வசனம் இருக்கின்றது. சங்கீதம் 33:6 சொல்லுது, கர்த்தருடைய வார்த்தையினால் வானங்களும் அவருடைய வாயின் சுவாசத்தினால் அவைகள் சர்வசேனை உண்டாக்கப்பட்டது. அருமையான ஒரு பாடலை பாடி நல்ல விளக்கத்தை கொடுத்தீர்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென். ஆமேன் ஐயா. உங்களையும் ஆசீர்வதிப்பராக. God bless you ஐயா. God bless you too. இன்றைய நாளை ஊழியருக்கான ஜெபத்தை எடுத்த சிஸ்டர் டோலி கால்கரி. தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போகிறோம். அவர் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக பாடப்பட்டு ஜெபிக்க வரப்போகிறார். சங்க வார்த்தை வெளிச்சத்தின் சார்பில் அவர் அழைப்போம். சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahindran. God bless you. God bless you too. Go ahead. Amen. Amen. So, Lord, we thank you, Lord. Thank you because you inhabit the praises of your people. And Lord, it's the word, Lord Jesus, that bring forth, Lord Jesus, that very inhabitation, Lord, that comes and dwells within us, Lord, as you became, the word became flesh and dwelt among us. So we thank you for that, Lord, even as, Lord, many that are listening, Lord, at this moment, Lord, for which, Lord, you have brought this very network, Lord, to go into 110 nations and many more that are gathering, Lord. Lord, it is not an accident. It is not, Lord, how they would just bump into it, Lord. It is your guidance and the power of the Holy Spirit that have, Lord, brought them into it, Lord. Wooed them, Lord, by your guidance, Lord, by the way in how you would draw them by thy Spirit, Lord, unto yourself, Lord. Each and every person that are listening to this very network at this time, Lord, Bharta in Valicham, as it goes into their hearts and lives, Lord, right from the beginning to the end, as you have been already ministering, Lord, through Sister Karuna and Sister Dolly, with the beautiful songs and the way they have been praying, Lord. And Lord, now we bring, Lord Jesus, even as Brother Mahindran has been hosting, Lord, this very network, Lord, at this time, Father, with Vartha and Valicham that you put upon his heart and his spirit, oh God, that you would continue, Lord Jesus, put, Lord Jesus, your arm of love and protection around him, Lord. Fill him with the anointing power of the Holy Spirit upon him, Lord, with the guidance that is upon him. And Lord, bless him and his family and his grandchildren and great-grandchild. And we thank you for the blessing in which you have called him out, Lord, to, Lord, come forth, Lord, in the many ways that he, Lord Jesus, comes and ministers, Lord. I thank you for that. Now also, Lord, thank you, Father, for Brother Leslie and Sister Rita, who are coming forth, Lord Jesus, for the networks to go on, Lord, into YouTube and
Facebook and all the rest that the networks could happen, Lord, the way they would spend their time and their energy, Lord, into the services at how you would have called them, Lord Jesus, through the media networks. And I thank you for their dedication and service, Lord. Protect them, keep them, lead them, and guide them every step of the way. And also, Lord, thank you for Sister Rita, who is also working alongside, Lord, that takes many hours to put the programs together with coordination with Brother Mahendran, working alongside, Lord, to call everybody and coordinate everybody, Lord, to get that program going, Lord, right from, Lord, morning till evening, Lord, as it takes, Lord, for all that it takes, Lord. It takes manpower, Lord, but it comes through the guidance of your Holy Spirit, Lord. Our own flesh are nothing, Lord, that we can depend upon the arm of flesh that we can lean upon, but only your Spirit that comes through, Lord, and leads and guides, Lord, to bring forth honor and glory to you. Now, even as the listeners are listening, Father, that is the very purpose in which, Lord, this network is going on, Lord, that you will prepare the soils of their hearts, Lord. Prepare their hearts, Lord, in the way only you can, Lord, come and emanate as the word goes forth, Lord. The preparation of the gospel, Lord, Lord, the power of salvation is in it, Lord Jesus. That is the only way they can receive their salvation. Therefore, I pray, Lord, for the workers that are coming, Lord, the servants of the Lord that you have lined up to come and preach the gospel, Father, as they listen to it, Lord Jesus. We pray, Lord, for them as they speak, Lord, that the anointing part of the Holy Spirit would touch the many hearts, Lord Jesus, as the listeners not only bring forth 30 and 60 and 90%, they can, Lord Jesus, according to the way in which they respond, Lord, let them, Lord, not only be hearers, but, Lord, doers of the word, Lord, even as they find, Lord, the much soil that has been, Lord, laid upon by the seed that has been sowed upon their hearts to bring forth much fruit upon their hearts and lives, Lord, even as the word, Lord, finds that residence upon their hearts and lives. And thank you, Lord, for the work of the Holy Spirit upon them. And Lord, I also pray for all their needs, Lord. Many countries in many directions, Lord, oh God, some are war-torn countries, some are countries that are trying to give deliverance, Lord, from the bondages of the people that are going, Lord Jesus, for democracy and freedom, Lord, oh God, at this time and our Lord, especially United States and Israel, oh God, the apple of God's eye coming through, Lord, standing, Lord Jesus, with the people of God that belong, Lord, to the God of Israel that is being named after, Lord. Therefore, Lord, we pray, Lord, for the protection for the people of Israel and also for the United States and for the guidance, Lord, upon both of them, that they are biblically founded way in which they would be guided through the counseling coming forth, the living God upon them, Lord Jesus, what they are into, Lord, at this moment. I also thank you, Lord, for the protection and the church that is underground in Iran, Lord, and the people that are crying out to you at this time, Father, with much bloodshed, Lord Jesus. Oh, Father, for the way in which they want their freedom to come in with democracy to their land, Lord. Father, I pray, oh God, that you would find a soon deliverance to come in, Lord, as they have been working on it and, Lord, coming into it, Lord. And people are rejoicing already, Lord Jesus, that they see the light being coming into their lives, Lord. And Lord, already the people that are already accepted you as their Lord and their Savior have been crying out to you, Lord, underground and all the rest of the parts of the world that they are living in, rejoicing on the streets, oh Lord, for that, Lord. So we thank you for that, Lord. You are the God of glory. You are the God who answers prayer. You are the God who sees their cries, and you would bring forth that deliverance and bring forth justice, Lord, at the right time, according to your timing. And you are working on it, Lord, and you will come and bring it to pass. And we thank you for that, Master. Lord, and I also pray, Lord, for the listeners that are listening, that the church that is, Lord, upon, Lord, that you have laid upon the hearts and lives upon the listeners would carry the burden that you have brought upon the very church to stand in the gap, that they would join with the teen works, Lord, that are going and touching and delivering and bringing forth the word upon their hearts and lives, would join with us. Pray for these burdens that you would put upon their hearts. And it says in the word, carry the burden of the Lord, and so fulfill the law of Christ. So I pray, Lord, even as you are doing that upon their hearts and lives, Lord, you would, Lord, help them also to stand in the gap, Lord, and pray according to your word, Lord, and give them insight, give them your favor, give them much of what your blessing would come through, Lord, in belonging to the body of Christ and praying according to his will in the power of the Holy Spirit. Now I pray for their needs, Lord. Supply all your needs according to your riches in glory through Christ Jesus, and also their physical needs, Lord, mentally, emotionally,
emotionally, physically, however they might be, Lord. You are able to completely, Lord, save them and health-wise, Lord, heal them completely, I pray. In Jesus' name, amen and amen. Amen. Thank you, Sister Rajani Alangaramani, for your prayer. God bless you and your ministry. Amen. Amen. And தொடர்ந்து நாங்கள் செய்தியை கடந்து செல்வோம். இன்று